எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல இந்த வாரத்துல மேஷ ராசி மேஷ லக்னத்துல பிறந்த எல்லாருக்கும் நவக்கிரகங்களோட சஞ்சார அமைப்பு காரணமாகவும் சேர்க்கை காரணமாகவும் பார்வை காரணமாகவும் பணமழை பொழியும் அப்படின்னு சொல்ற விதத்துல எந்தெந்த நிகழ்வுலாம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத துல்லியமா பார்க்கலாங்க. மேஷம் ராசிக்காரர்களோட ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக இருக்கின்ற செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் கேதுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக 5ஆம் இடத்தின் காரகத்துவங்கள் பலம் பெறுகிறது. இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் விலகும். குழந்தைகளின் கல்வி உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு. குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக தற்போது நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளிலும் பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு. உங்களோட குழந்தைங்களால உங்களோட பேரும் புகழும் கௌரவம் இதெல்லாம் அதிகரிக்குங்க. பக்தக்காரகரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான புத்திர ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறதுனால திருமணமாகி ரொம்ப நாளா வெகு காலங்களா ஒரு குழந்தை இல்லையேன்னு நொந்து நூடுல்ஸா போயிருக்கிற தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, 5ஆம் இடத்தின் காரகத்துவங்களான உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க. ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்ற ரத்த ஓட்டம் சீராகுங்க. உங்களோட குழந்தைங்க வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கோ அல்லது வேலை செய்யறதுக்கோ அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் நிறைஞ்சு கிடைக்குங்க. பெண்களுக்கு மாதவிடாய் காலகட்டங்கள்ல இருந்துகிட்டு இருக்கிற சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டங்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்படுங்க. உங்களோட பூர்வீக சொத்துல இருந்துகிட்டு இருந்த எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் முடிவுக்கு வருங்க. உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்த கோர்ட்டு கேஸ் வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமா முடியுங்க. இந்த நேரத்துல செவ்வாய் மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமா பாத்தீங்கன்னா நீங்க வீடு வீட்டு மனை நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் வீட்டுக்கு தேவையான சொகுசான ஆடம்பரமான அத்தியாவசியமான பொருட்கள் இவையெல்லாம் வாங்கி மகிழ முடியுங்க. அது மட்டும் இல்லைங்க, கேதுவும் செவ்வாயும் ராசிக்கு 5ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் காணாம போகுங்க. எதிர்காலத்தை பத்தியான பயம் கற்பனையான அச்சம் இது எல்லாமே நீங்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த காலகட்டத்துல நீங்க புனித ஸ்தலங்களுக்கு எல்லாம் யாத்திரை போய் வர்றதுக்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்குங்க. இன்னும் சொல்ல போனா உங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வத்துக்கு நேர்த்தி கடன்களையும் பூஜை புனஸ்காரங்களையும் செய்து நற்பலன்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டுங்க. உங்களோட குலதெய்வம் அப்படி இல்லாட்டி இஷ்ட தெய்வத்தால உங்களுக்கு ஐஸ்வர்யங்களும் யோக பலன்களும் கண்டிப்பா கிடைக்குங்க. இந்த தருணத்துல பாத்தீங்கன்னா சர்ப்ப கிரகமா சாயா கிரகமா இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய பணவரவுகளை லாபத்தின் மூலமாக பெற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்காருங்க. பொதுவா பாத்தீங்கன்னா லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல கோச்சாரத்துல எந்த கிரகம் சஞ்சரித்தாலும் அது நற்பலன்களை மட்டும்தாங்க கொடுக்கும் அப்படின்றதுதாங்க ஜோதிடத்தோட கருத்து. இந்த வகையில பார்க்கும்போது பிரம்மாண்ட காரகரான வெளிநாட்டுக்காரகரான ராகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்குள்ள இருக்கும்போது நீங்க எந்த பணியை மேற்கொண்டாலும் உங்களுக்கு பண வரவு கொட்டுங்க. ராகுவோட அமைப்பு காரணமா பாத்தீங்கன்னா இந்த தருணத்துல உங்களுக்கு பண மழை பொழியும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பணம் பிரம்மாண்டமான அளவுல சேருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 11ஆவது இடமான லாபஸ்தானத்துல ராகு பயணிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது மட்டும் இல்லாம குரு பலமா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்து ராகுவை புனிதப்படுத்துவது மட்டும் இல்லாமல் ராகுவையும் லாபஸ்தானத்தையும் பலமுள்ளதா மாற்றி அமைக்கிறாருங்க. தனக்காரகரான குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்துல உட்காந்துக்கிட்டு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் ராகுவையும் பாக்குறதுனால கண்டிப்பா இந்த தருணத்துல உங்களுக்கு பண மழை பொழியுங்க. பண தன லாபங்கள் அதிகரிக்குங்க. நீங்க மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எதுவாக இருந்தாலும் அதாவது உத்தியோகம் வியாபாரம் தொழில் என எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா லாபம் நிறைஞ்சு கிடைக்குங்க. இன்னும் சொல்ல போனா குரு 3ஆம் இடத்துல உட்காந்துட்டு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தையும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்த்து பலமுள்ளதா மாத்துறாருங்க. குரு பாக்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்றதுக்கு இணங்க 9ஆம் இடமான லட்சுமி ஸ்தானத்தை குரு பாக்குறதுனால உங்களுக்கு அஷ்ட லட்சுமிகளும் உங்களை வந்து தேடி வருங்க. உங்களுக்கு இந்த தொட்டதெல்லாம் அதிர்ஷ்டமாவே இருக்குங்க. உங்களோட ராசிக்கு 7ஆம் இடம் என்பது முதல் திருமணத்தையும் 11ஆவது இடம் என்பது 2வது திருமணத்தையும் குறிக்குதுங்க. இந்த 2 இடத்தையும் குரு பார்த்து பலப்படுத்துறதுனால திருமணமாகி கணவனை இழந்த அப்படி இல்லாட்டி மனைவியை இழந்த அதுவும் இல்லாம விவாகரத்து ஆகி தனித்தனியா இருக்கிற வாழ்க்கை துணைகள்லாம் பாத்தீங்கன்னா மறுபடியும் மறு திருமணம் செஞ்சுக்கிறதுக்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைஞ்சு கிடைக்குங்க. இந்த தருணத்துல உங்களுடைய மனதில் தைரியம் தெம்பு உத்வேகம் துணிச்சல் சுறுசுறுப்பு இதெல்லாம் அதிகமாகுங்க. அதனால எப்பேற்பட்ட கஷ்டமான பணிகளை கூட எளிதா உங்களோட சின்ன முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை கண்டிப்பா காண முடியுங்க. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ராஜகிரகமா கிரகங்களோட பிறப்பிடமா இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்துக்குள்ள அற்புதமா அருமையா அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சூரியன் குருவோட சேர்க்கை பெற்று பயணிச்சுட்டு இருக்காருங்க. இன்னும் சொல்ல போனாக்கா சூரியனும் குருவும் புதனோடையும் சேர்ந்து பயணிக்கிறாங்க. இந்த சூரியனும் புதனும் குருவும் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு வெற்றி ஸ்தானத்துக்குள்ள பயணிக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் கண்டிப்பா உண்டுங்க. இந்த நேரத்துல இந்த 3 கிரகங்களோட சேர்க்கைன்றது நீங்க எந்த பணியை செஞ்சாலும் அதுல உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி எல்லாம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க செய்யக்கூடிய பணிகள் எல்லா விதத்திலும் பண தன லாபங்கள் நிறைந்ததாக இருக்குங்க. ஏன்னா தனக்காரகரான குரு புதனோடும் சூரியனோடும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த அம்சமாக தாங்க அமைஞ்சிருக்குது.
மேஷ ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஜென்ம ராசியில சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய உங்களோட ஆசையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய நவ கிரகங்களிலேயே சுகாதிபதியா இருக்கிற சுக்கிரன் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காருங்க. பொதுவா ஜென்ம ராசியில எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்ல பலன்களை கொடுக்காது, கெடுபலன்களை தான் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நிலைக்கு விதிவிலக்கா செவ்வாயும் சுக்கிரனும் ஜென்ம ராசிக்குள்ள இருக்கும்போது நற்பலன்களை தாங்க அள்ளி கொடுப்பாங்க. இந்த வகையில பார்க்கும்போது சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் இருப்பதால் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பண வரவுகளும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசியில பயணிச்சுக்கிட்டு இருக்கிறது சிறப்புங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஜென்மத்துல உட்காந்துட்டு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தை பாக்குறாருங்க. இது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த அமைப்புங்க. ஏன்னு கேட்டா சுக்கிரன் பணத்துக்கு காரகங்க, காதலுக்கு காரகங்க. இப்படிப்பட்ட சுக்கிரன் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால மிகப்பெரிய அளவிலான பெருங்கொண்ட பண வரவு கண்டிப்பா உங்களுக்கு உண்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, 7ஆம் இடத்தோட காரகத்துவங்கள் எல்லாம் பலம் பெறுங்க. இந்த தருணத்துல காதலிச்சுக்கிட்டு இருக்கிற காதலர்களுக்கு எல்லாம் காதல்ல வெற்றி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நீண்ட காலமா வரம் தேடி தேடி வரம் அமையாம நொந்து நூலா போய்கிட்டு இருக்கிற மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல வரம் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இருக்குதுங்க. இந்த நேரத்துல சுக்கிரனோட சஞ்சார அமைப்பு பார்வை காரணமா உங்களோட குடும்பத்துல பணவரவு அதிகரிக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள், உற்றார் உறவினர்கள், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, நண்பருங்க, இவங்க கிட்ட எல்லாம் இது வரைக்கும் இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடு, கசப்பான நிகழ்வு, கருத்து மோதல் இதெல்லாம் மறைஞ்சு முன்னேற்றம் ஏற்படுங்க. ஒற்றுமை பலப்படுங்க. குடும்பத்துல வாழ்க்கை துணைக்கு இடையே இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான சிக்கல்களும் விலகி மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம், இனிமை அதிகரிக்குங்க. குடும்பத்தில் குதூகூலமும் கொண்டாட்டமும் நிறைந்திருக்குங்க. சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்திர ஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த தருணத்துல உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்குங்க. உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், செயல்பாடுகள் இது எல்லாமே சிறப்பாகவும் சரியாகவும் இருக்குங்க. அதனால நீங்க எந்த பணியை கையில எடுத்தாலும் அதுல காரிய வெற்றி கண்டிப்பா உண்டுங்க. இது மட்டும் இல்லைங்க, அந்த எல்லா பணிகளும் உங்களுக்கு பண வரவுகள், லாபங்கள் நிறைந்ததா அமையுங்க. சுக்கிரன் உங்களோட ஜென்ம ராசியில சஞ்சரிச்சுக்கிட்டு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பாக்குறதுனால இந்த தருணத்துல நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகுங்க. அது மட்டும் இல்லைங்க, கெட்டதெல்லாம் உங்களை விட்டு பறந்து ஓடிடுங்க. பணத்துக்கு காரண கர்த்தாவான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தை பாக்குறதுனால இந்த தருணத்துல பண வரவுகள் உங்களுக்கு சரளமாக இருக்குங்க. பணப்புழக்கங்கள் சரளமாகிறது மட்டும் இல்லாம உங்களோட பொருளாதார நிலை உச்சத்துக்கு போகுங்க. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று புதன் பயணிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம புதனும் குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்காங்க. அதனால இந்த தருணத்துல உங்களுக்கு சூரிய புத ஆதிபத்திய யோகமும் குரு புத யோகமும் பலமா உண்டாகுதுங்க. அதனால மிகப்பெரிய அளவிலான கடினமான கஷ்ட நஷ்டங்கள், சிரமங்கள், தொல்லைகள், தொந்தரவுகள், பிரச்சனைகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான பணிகளையும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே எளிதான முறையில் அழகா செஞ்சு முடிச்சு அதுல காரிய வெற்றியை பார்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரியா உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாகவும் பண வரவுகள் நிறைந்தவைகளாகவும் மாற்றிக்கொள்ள சிறப்பு வாய்ந்த நல்ல பல ஆற்றல்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பா கிடைக்குங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்துல சூரிய புத ஆதிபத்திய யோகமும் குரு புத யோகமும் பலமா ஏற்படுதுங்க. அதனால இது வரைக்கும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்த எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களும் அடிச்சு நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் பண வரவுகளும் கண்டிப்பா உண்டுங்க. மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குள்ள உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களகாரகன், பூமிகாரகன், நவ கிரகங்களுக்கு எல்லாம் தளபதி, சேனாதிபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, செவ்வாய் கேதுவோட பயணிச்சுக்கிட்டு இருக்காருங்க. செவ்வாயும் கேதுவும் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்துல சேர்க்கை பெறுவது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுதுங்க. நவ கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமா இருக்கிற சனி உங்களோட ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாருங்க. அதாவது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு 7 சனி ஆரம்பிக்குதுங்க. இது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி விரயஸ்தானத்துல இருக்காருங்க. ஆனா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல ராகுவோட சேர்ந்து குருவோட பார்வையில இருக்கிறாருங்க. இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான அமைப்புங்க. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் குருவும் சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல வேலை கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான அற்புதமான யோகங்களும் உண்டுங்க. உழைப்புக்கு, உத்தியோகத்திற்கு, தொழிலுக்கு காரண கர்த்தாவாக இருக்கக்கூடிய சனி ராகுவோடு சேர்க்கை பெற்று மிகச் சிறப்பாக குருவோடு பார்வையில் இருப்பதால் உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு தங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்குங்க. இது வரைக்கும் உங்களுடைய உத்தியோகத்துல இருந்த எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் விலகுங்க. உங்களோட கம்பெனி நிர்வாகத்தினரும் மூத்த அதிகாரிகளும் உங்களை பாராட்டுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீண்ட காலங்களாக நீங்க ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் கண்டிப்பா கிடைக்குங்க. இன்னும் சொல்ல போனா உத்தியோகம் சார்ந்த எல்லா விதமான சலுகைகளும் இந்த நேரத்துல நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாங்க. அது கண்டிப்பா உங்களை சேருங்க. உங்களோட உத்தியோகத்துல நீங்க விரும்பிய இடத்துக்கு மாற்றங்கள் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டுங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த நேரத்துல நீங்க செஞ்சுட்டு இருக்கிற உத்தியோகத்திலிருந்து வேற ஒரு அதிக அளவிலான உயர்வு நிலையான உத்தியோகத்திற்கு மாறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டுங்க. இதன் மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பதவிகளும் பொறுப்புகளும் பண வரவுகளும் நிறைஞ்சு கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தொழில இருந்து வந்த நஷ்டகரமான நிலையெல்லாம் மாறி உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் லாபகரமாக மாறுங்க. உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் குவியுங்க. சந்தாதாரர்கள், வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பண வரவுகளை லாபத்தின் மூலமாக அள்ளி கொடுக்குங்க.
உங்களோட தொழில புதிய முதலீடுகளை இந்த நேரத்துல தாராளமா மேற்கொள்ளலாங்க. அவை உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. ஒரு இடத்துக்கு மேல, அதாவது நிறைய இடங்கள்ல உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு ஆரம்பிக்கலாங்க. வியாபாரத்துல இது வரைக்கும் விலை போகாம தேங்கி கிடந்த சரக்கு எல்லாம் இந்த தருணத்துல லாபகரமாக விற்பனை ஆகுங்க. உங்களோட தொழில் கூட்டாளிகளால உங்களுக்கு யோக பலன்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்குங்க. மட்டும் இல்லாம நீங்க தனித்து செயல்பட்டாலும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் பண வரவுகளும் கண்டிப்பாக உண்டுங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ராகு சனி சேர்க்கை மற்றும் குருவின் பார்வை போன்ற அமைப்பு காரணமாக இதுவரைக்கும் இருந்த சிரமங்கள், சிக்கல்கள், காரிய தடை தாமதங்கள் என எல்லா விதமான பிரச்சனையும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் பண வரவுகளும் வளர்ச்சிகளும் நிறைஞ்சு கிடைக்குங்க. இன்னும் சொல்ல போனாக்கா வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சு இல்ல தொழில் பண்ணி இல்ல வியாபாரம் பண்ணி நிறைய சம்பாதிச்சு பணக்காரங்களா மாறணும்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த நேரத்துல உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகுங்க. முன்னதாகவே வெளிநாட்டுக்கு போய் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்களும் பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த நேரத்துல உங்களோட குழந்தைகள் வெளிநாட்டில் இருந்தா, அதாவது படிச்சுக்கிட்டு இருந்தாலோ இல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலோ இல்ல வியாபாரம் தொழில் பண்ணிட்டு இருந்தாலோ இந்த நேரத்துல திரும்பி உங்களோட கொஞ்ச காலம் சந்தோஷமா இருக்கிறதுக்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டுங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பண வரவுகள் சரளமா இருக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கு ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தா அதை அடைச்சி மன நிம்மதி பெருமூச்சு விட முடியுங்க. அது மட்டும் இல்லாம புதிய கடன்களை வாங்குறதுக்கான அவசியமும் இருக்காதுங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு இது வரைக்கும் இருந்து கொண்டிருந்த வீண் விரைய செலவு எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருங்க. உங்களுடைய விரைய செலவெல்லாம் சுப செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பா உண்டுங்க. இந்த தருணத்துல நீங்க எந்த பணியை மேற்கொண்டாலும் அதுல கவனத்தோட எச்சரிக்கையோடும் விழிப்புணர்வோடும் செய்யறதுக்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பா கிரக நிலைகளால கிடைக்குங்க. உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயும் கேதுவும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் பலமாக சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வயல் பணிகளில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு. இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த சிரமங்கள், சிக்கல்கள் விலகும், கடன் தொல்லைகள் தீரும், வயல் பணிகளில் மகசூல்களும் பண வரவுகளும் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் விவசாயத்திற்கான நவீனமான உபகரணங்களை வாங்கி விவசாயத்தை நவீனகரமாக மாற்றி அமைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் அள்ளி கொடுக்கின்றன. கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சூரியன் குருவோடு 3இல் பயணித்துக் கொண்டிருப்பதால் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது இந்த தருணங்களில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே பண மழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் உண்டு.